ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு 26 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சுவா மற்றும் வேதமதி? சத்தீஸ்கர். பராவ் மற்றும் டாங்கா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். ரிகம்பதா மற்றும் போப்பீர் எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல் பிரதேசம். நுப்பா மற்றும் ஜகோய் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். எஸ். சுப்புலட்சுமி சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவண்ணாவை பக்தி பந்தாரின்னு சொல்லலாம். டிபிஎஸ்பி முறை குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 17 அதிகாரப்பூர்வ மொழிகளை சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778ல ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சார் கண்காட்சி பிரச்சன் கால கேந்திர நிறுத்திய சங்கீத சம்மேளன். ஜேம்ஸ் ருசல் சிடி ராம உருவாக்கியிருக்காரு. PM ஜன் விகாஸ் காரியக்கிரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. சௌபாகிய யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாத்ருவதா வந்தன யோஜனா மகளிர் அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் விளையாட்டு பங்கேற்பை ஊக்குவிக்கும் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஷஃபாலி வர்மா. இந்திய ராணுவத்திற்காக புதிய கோட் போர் டிஜிட்டல் அச்சு வடிவமைத்த அமைப்பு எது? NIFT டெல்லி. COP30ல் எத்தனை நாடுகள் அமேசான் காலநிலை பாதுகாப்பு கூட்டமைப்பில் கையெழுத்திட்டன? 18. ஆசியாவிற்கான கோடெக்ஸ் நிர்வாக குழுவிற்கு இந்தியா இந்த காலத்திற்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? 2024 to 27. எந்த ஆண்டுக்குள் காசுநோயை ஒழிப்பதை காசுநோய் முக்த் பாரத் மிஷன் நோக்கமாக கொண்டுள்ளது? 2026. எந்த மாநிலத்தில் புரோட்டோடிட்ரஸ் அல்போகாஃபிடேட்டிஸ் என்ற புதிய ஆந்தை இனம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? கேரளா. மேற்கு வங்காளத்துல நெசோலின்க்ஸ் பெனாபிட்டன் சொல்லக்கூடிய குளவீனம். ஒடிசால சுடோர் ஹோம்பஸ் பகாடென்சிஸ் சொல்லக்கூடிய மீனினம். கர்நாடகால பிலியா மாலனடன் சொல்லக்கூடிய சிலந்தி இனம். கிரேட் நிக்கோபார் தீவுல பாம்பு இனம் லைகோடன் இர்வினி. ஆஸ்திரேலியாவின் டான் விருதை வென்றவர் யார்? ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. F1 ரேசர். அனகா சிங் மற்றும் அமினா ஓர்ஃபி 2025 PSA விருதுகள்ல சிறந்த பெண் இளம் வீராங்கனை விருது வாங்கியிருக்காங்க. உஸ்மைன் டெம்பேல் 2025 பாலண்டியர் விருது வாங்கியிருக்காங்க. லியோனல் மெஸ்ஸி MLS கோல்டன் பூட் விருது வாங்கியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டில் சூரிய ஆற்றல் உற்பத்தியாளராக இந்தியா எந்த உலக தரவரிசை அடைந்தது? மொத்தத்துல 3வது இடத்தை பிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டூ வீலர் மார்க்கெட், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டூ வீலர் மார்க்கெட் சந்தை உற்பத்தியில நம்ம 2வது இடத்தை பிடிச்சிருக்கோம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி குறியில நம்ம 131 இடத்தை பிடிச்சிருக்கோம். 19வது பதிப்பு. உலகளவு அமைதி குறியில நம்ம 115 163 நாடுகள்ல முதல் ஐஸ்லாந்து, கடைசி ரஷ்யா. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் எரிசக்தி மாற்ற குறியில நம்ம 71, ஸ்வீடன் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. நிலையான வளர்ச்சி இலக்கு குறியில நம்ம 99, மொத்தம் 193 நாடுகள் பட்டியல்ல. உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியில நம்ம 38. மெர்சல் CFA உலகளாவிய ஓய்வூதிய குறியில நம்ம 52, முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது நெதர்லாந்து. உலக நீதி திட்ட சட்ட விதி குறியில 86. 2025ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட தேசிய சைபர் பாதுகாப்பு உதவி எண்ணின் பெயர் என்ன? 1930. அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி கட்டளை அறிவியல் ஆராய்ச்சி மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுவதற்காக சரல் கருவியை உருவாக்கியிருக்காங்க. மைக்ரோசாப்டும் EY இந்திய நிறுவனம் சேர்ந்து AI திறன் பாஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. UIDAI, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், நாஸ்காம் நிறுவனம் சேர்ந்து SDIAA திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய அரசாங்கம் இலவச தேசிய அளவிலான AI இலக்கிய பாடநெறி அனைவருக்கும் யுவா AI அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டில் இந்தியா எந்த நாட்டுடன் டிஜிட்டல் வர்த்தகம் மற்றும் புதுமை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவும் மொரிஷியஸ் நாடும் சேர்ந்து சீன கடற்படை நடவடிக்கைகளை எதிர்கொள்ள
டியாகோ கார்சியா அருகே செயற்கைக்கோள் கண்காணிப்பு நிலையத்தை நிறுவ ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவும் இந்தியா நாட்டும் சேர்ந்து பாதுகாப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவும் அமெரிக்கா நாட்டும் சேர்ந்து முக்கியமான கனிமங்களுக்கு சீனாவை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. பாதுகாப்பு தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்காக DRDO உடன் எந்த பல்கலைக்கழகம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? கதிசக்தி விஸ்வவித்யாலயா. IIT கான்பூர் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சிக்காக வியட்நாம் தேசிய பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ராஜஸ்தான் மத்திய பல்கலைக்கழகம் மீன்வள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தார் பாலைவனத்துல முதல் வெற்றிகரமான கோதுமை சாகுபடி பரிசோதனை நடத்தியிருக்காங்க. இந்தியா நைஜீரியாவுல IIT வளாகத்தை நிறுவ போறதா சொல்லியிருக்காங்க.